அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். 3 சின்ன விஷயங்கள். ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு முறை சொல்லிடுறேன். இது வந்து ரிம்லெஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃப்ரேம் இருக்காது. இது போல் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 2, பேனா எழுதும்போது மேக்ஸிமம் பிளாக் பேனா, கருப்பு இங்க் பேனாவை அவாய்ட் பண்ணிங்க. நீங்கள் பத்திரப்பதிவுக்கெலாம் போனீங்கன்னா கருப்பு இங்கு தான் யூஸ் பண்ண முடியும், அது வேறு வழி இல்லை. ஸோ இது 2வது முக்கியமான விஷயம். அது எனக்கு கருப்பு பிடிக்கும், சனி வந்து எனக்கு உச்சம், அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. 3வது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது வேஷ்டி கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்று இப்படி ஓப்பன் இருக்கும், இல்லைடா வந்து இப்படி ஓப்பன் இருக்கும். ஆண்கள் கட்டுறாங்கன்னா ஒன்று இப்படி வச்சு இந்த 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 பக்கம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து வலது பக்கம் ஃப்ரீயாக விடுறாங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள். நீங்கள் ஆண்கள் வேஷ்டி, இதை பொலிட்டிஷியன்லாம் வேஷ்டி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இடது இப்படி வச்சு இந்த வேஷ்டி வச்சு இப்படி கட்டுவாங்க. அப்போ இடது பக்கம் ஓப்பன் ஆகிடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வலது பக்கம் அந்த வேஷ்டியை மேலே தூக்கிட்டு இடது பக்கம் ஓப்பன் வச்சு கட்டுவாங்க. வலது பக்கம் ஓப்பன் வச்சு கட்டுவாங்க. இந்த வலது பக்கம் ஓப்பன் வைக்கிறவங்க வந்து கொஞ்சம் குணாதிசயங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள். இடது பக்கம் ஓப்பன் இருக்கவங்களுடைய குணாதிசயங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள். பெரிய ட்ரமாட்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெரிய டேர்னர் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, 180 டிகிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் கரெக்டான வார்த்தை. ஸோ நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்த யார் எப்படி இப்போ வேஷ்டி கட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்போது அவங்களோட குணாதிசயங்களை அதை வைத்து சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு சின்ன விஷயம், அது சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயத்த பார்ப்போம். நான் ஒரு 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 கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு நண்பர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார், அரசு பொறுப்பில் இருக்கார். அவர் என் மேலே ரொம்ப பற்று உள்ளவர். வாஸ்துலாம் கிடையாது. நான் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 to 20 years ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடியவர். அவருக்கு அந்த டைமில் பர்த்டே வந்தது. நான் விஷ் பண்ணப்போ நான் என்னை நேரில் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொன்னேன். இல்லை சரி, அவர் நான் வரணும்னு சொல்லிட்டாரு. சரி, நானும் எதுவும் பேசிக்கல. பட் அவங்க ஆஃபீஸர்னு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வந்துடுங்க சார் அப்படின்னாங்க. ஓகே, நானும் அதுதான் சொன்னேன், உங்கள் பாஸ்ட்டை நான் வந்துடுறேன், இந்த மாதிரி இந்த டைமில் கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. சரி, 5:30 அப்படின்னு 6:30க்குனால நானும் 6:30 போயிடுறேன். அங்கே வந்து வந்தவர் எல்லாருக்குமே வந்து கேக்கெலாம் கட் பண்ணியாச்சு. எல்லாம் அந்த விழா சிறப்புற நடைபெற்றது. எனக்கு சால்வெலாம் போட்டு ஒரு 5000 சால்வை போட்டு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து அதுவும் முடிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக நம்ம தான் கொடுக்கணும், அவங்க நம்ம கொடுத்தாங்க. நான் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிலை ஆண்டாள் கோயிலில் வச்சு பூஜை பண்ண ஒரு சிலையை கொடுத்துட்டு, ஒரு நல்ல அழகான சிலை. அதோடு அந்த விஷயம் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் உணவுக்கு கூப்பிட்டாங்க எல்லாரையுமே. இப்போ அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவர் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர், நான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரோட ஃப்ரெண்டு, 3 பேர் மட்டும் தான் அந்த பெரிய டைனிங் டேபிள் இருக்கும். அவருடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரி பிளான். அங்கே நின்று சாப்பிட்றவங்க அவங்க இடத்த உட்காந்து சாப்பிட்லாம். நான் ஒரு தம்பி ஒருத்தரை கூப்பிட்டு போயிருந்தேன். பைக்கில் தான் போயிருந்தேன். பைக் டிரைவர் கிடையாது, பைக்கு நான் தான் வண்டி ஓட்டினேன். அவர் வந்து கூட கூப்பிட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து போகும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசும்போதே எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் யாரெல்லாம் வரீங்க சார்னு கேட்டப்போ நானும் என்னோடய கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா, நான் வந்து 2 தோசை, அப்போ அவருக்கு 2 தோசைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மேபி போண்டா, வடை இருந்ததுனா இல்லை போண்டா இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிட உட்காரும்போது, அண்ணா உங்கள் கூட யாரும் வரலையாண்ணே, இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அப்போ கூப்பிட்டுங்கன்னொடனே அவரை நான் கூப்பிட்டேன். இப்போ நான் ஆக்சுவலாக வந்து அவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே சரி நம்ம எங்கேயும் கூப்பிட்டு நம்ம போகும்போது பார்சல் வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சி தான் நான் வந்து அவரை கூப்பிடல, என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிடல. அதுக்காக என் கூட பைக்கில் வந்து வரேன். அப்போது என் நண்பரை வந்து திடீர்னு கேட்டதால அவரை வர சொல்லிடுறேன்.
நான் வந்து ஒரு தோசையை பிரித்து சட்னி சாம்பார், அது வந்து பெண்ணை கார தோசைன்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகா ஸ்டைலில் பண்ணப்பட்ட தோசை. அதில் வந்து வெண்ணெய்லாம் இருக்கும், வெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சஸ்வதான்னு ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கேருந்து வாங்கப்பட்ட தோசை. என் கூட இருந்த என்னுடைய அந்த யாருக்கு பிறந்தநாளோ அவர் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் குழம்பு எல்லாம் சாப்பிட்றாரு. வாசனை அப்படி ஒரு வாசனை, பிரமாதமான வாசனை, பிரியாணி வாசனை. நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அந்த 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 ஸ்மெல்லே வந்து ஒரு இட்ஸ் குட் பிரியாணின்னு தெரியும். என் ஃப்ரெண்ட் அந்த பர்த்டே பர்சனுக்கு பக்கத்தில் இருந்த அவரோட ஃப்ரெண்டும் அந்த நான்வெஜ் சாப்பிட்றாரு. என் ஃப்ரெண்டு வந்தார். அவர் வந்து வந்த உடனே நான் அந்த பெரிய டைனிங் டேபிளில் நான் தான் சென்டராக உட்கார்றேன். என்னோடய வலது பக்கம் 2 பேர் உட்காந்துருக்காங்க, இடது பக்கம் 2 டேபிள் இருக்குது. அவர் உள்ளே வந்தோடனே பார்க்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு பாப்பா சாப்பிடுப்பான்னு நான் சொல்கிறேன். உடனே அப்படியே யோசிக்கிறாரு. உனக்கு தான் வாங்கியிருப்பா, நீ நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு கேட்டேன். அப்படியே யோசிச்சேன். நான்வெஜ் சாப்பிடுவே சொன்னேன். நான்வெஜ் சாப்பிடுவேன்னாரு. உட்காந்து சாப்பிடு அப்படின்னேன். ஃபுல் கட்டிட்டான் நான்வெஜ். 2 வாட்டி மட்டன் பிரியாணி. அங்கே மட்டன் அதாவது இவன் சாப்பிட்டது பார்த்து உயிரோடு இருக்க ஆடெல்லாம் கதறி எழுதுனா பாருங்கள், அது போல் அடித்து நவுத்திட்டான் மட்டன் பிரியாணி. அப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட்டான். கடைசியில் கூட கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வேஸ்ட் பண்ணும்போது, இந்த சிக்கன்லாம் சாப்பிடியாது வந்து இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதான்னு சொல்லிட்டேன். நான் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த அவர் பெரிய நாலேஜபிள் பர்சன், ஹைலி நாலேஜபிள். அவர் வந்து ஒரு சாப்பாடுக்குன்னா வந்து உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அப்போ வந்து ஆஃபீஸ் வந்தோன்னு கேட்குறேன், யோ என்ன நீ வந்து இப்படி வந்து வெஜ்ஜுன்னு சொல்லியிருக்க, நீ வந்து நான் நினச்சிருந்தேன் இங்கே நம்ம கூடலாம் இந்த பார்த்து வெஜ்ஜு சாப்பிட்டேன், அங்கே நான்வெஜ்ஜுன்னு ஒன்றா உட்காந்து இலையை பரப்பி தச்சுட்டு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், எங்கள் டீமில் எல்லாருமே வெஜ்ஜு தானே, யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு என் மூஞ்சில் அப்படி சாணி அடிச்சான்னு. பட்டு அப்படியே அப்படியே இப்படி தடைச்சிட்டு, சரி சார் நான் ஏற்கனவே நான்வெஜ் விடணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், இதை சாக்கா வச்சு இனிமேல் விட்டுறேன்னா. விஷயம் வந்து இந்த கதை இதோட முடிஞ்சது. இது உண்மை கதை. இலக்கை அடையக்கூடியவர்கள் வந்து சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. இதுதான் நமக்கான நியதி. யாரெல்லாம் வந்து இலக்கை நிர்ணயித்து இலக்கை அடையணும்னு வந்து வேலை பார்த்துருக்காங்களோ அவங்க எந்த காலத்திலுமே சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. ருசியான சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஆளாக இருக்கலாம். ருசியான சாப்பாடு இல்லைன்னா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த டெம்ப்ட் ஆகிறது வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் ஆக மாட்டாங்க. டெம்ப்ட் ஆகிறான்னா அவனால் அந்த இலக்கை அடைய முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நான் பொதுவாக இதெல்லாம் கணக்கெலாம் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு குணாதிசயங்கள், இப்போ ஒரு 10 பேர் என் கூட இருக்காங்க, ஒரு 4 நாள் இருக்காங்க, 5 நாள் இருக்காங்கன்னா நான் ஸ்டடி பண்ணி வச்சுப்பேன். நான் இது வந்து ப்ராசஸ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கும், அந்த கணக்கு போட்டுப்பேன். மேபி 99.9% அந்த கணக்கு சரியாக இருந்திருக்கு. எங்கேயாவது ஒரு எரர் இருக்கும் நம்ம கணக்கில். அது நான் பிஸ்னஸ்க்குன்னு ஏமாந்த இடங்கள், பணம் கொடுத்து ஏமாந்த இடங்கள்லாம் ஒரு நம்பிக்கையின் பேரில், நீ தவறான ஆள் மேலே நம்பிக்கை வைத்ததுக்காக கடவுள் எனக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துருக்காரு, நீ அதெல்லாம் வந்து நம்ம தனிக்கதை. ஆனால் நெட் வந்து என்னுடைய கணிப்பு ரொம்ப சரியாக இருந்திருக்கு. அதனால் இது ஒரு மெசேஜாக நான் சொல்கிறேன். 2வது, வந்தவர் வந்து அன்றைக்கி வந்து எனக்கு சொந்தமான ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை. அவரும் அவர் கூட இன்னொரு தம்பியும், ஒரு கல்லூரி படிப்பை முடித்த ஒரு நண்பரும், ஒரு தம்பியும், ஒரு சகோதரியுடைய ஒரு பையன், அன்பு பையன். நான் வந்து அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போகும்போது, அதாவது முதல் நாள் இரவு இவங்க சாப்பிட்றாங்க, ஆனால் அடுத்த நாள் வந்து ஒரு மதியானம் ஒரு 3 மணி வாக்கில் போகும்போது அந்த இடமே வந்து டைல்ஸ் குளிர்ச்சியாக இருந்தது. நான் எதுவும் கேட்டுக்கல, ஏன்னா அது வந்து ஏசி கண்டினியூஸாக ஓடிந்தால் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும், அந்த இம்பேக்ட் இருக்கும். நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் கேட்டேன், தம்பி வீட்டில் ஏசியா இருப்பான்னு. இல்லை அப்படின்னா. அவங்க வீட்டில் தெரியாது சார்ண்ணா. ஏசி எவ்வளோ நேரம் ஓடிச்சுருந்தேன். உடனே இவன் ஃபோன் பண்ணுறான், எத்தனை மணிக்கு ஏசி போட்டேன் அவன் அந்த பையனுக்கு. 10:30 மணிக்கு போட்டேன். எப்போ அப்படின்னா, காலைல தானே ஆஃப் பண்ணேன், ஏஞ்சப்போ தானே ஆஃப் பண்ணோம் அப்படின்னு. ஒரு 7 மணிக்கோ என்ன 8 மணிக்கோ. அது விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல அது இண்டஸ்ட்ரியல் கரண்ட்டு. 2 பேருமே ஏசிக்கு பழக்கம் இல்லாத ஆட்கள். அப்போ இங்கே வந்து ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் சொக்கலிங்கமோ எக்ஸ்வைஸோட எவனோ ஒருத்தன் இடம் நமக்கு கொடுத்துருக்கான் தங்குவதற்குன்னு. ஒன்று
ஃபேன்லாம் இருந்தாலும் அந்த ஃபேனு ஜன்னல்லாம் திறந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸாக காற்று வருன்ற சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஏசியில் தூங்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட்னஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை க்ரியேட் பண்ணிட்டாங்க பார்த்திங்களா, அது வந்து மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். அப்போ இவங்களை நம்பி நம்ம பணம் கொடுத்தோன்னா பணத்தை வந்து ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் 10,000 கொடுத்தா 10,000 செலவு கணக்கு கரெக்டாக இருக்கும், தப்புலாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் எப்படிலாம் செலவு பண்ணுவோம், அருணாச்சலம் படத்தில் ரஜினி வந்து மொத்த பணத்தையும் 30 நாளில் செலவு பண்ணுற மாதிரி எதுக்கு வேணால் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், அவங்கக்கிட்ட பணம் தங்காது. அவங்கள போன்ற ஆட்களோட நாம் தொடர்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் பணம் தங்காது. அப்போ நான் வந்து அழகாக சொன்னேன், நான் தம்பி இது தப்பு, இது நான் வந்து இதெல்லாம் கணக்கு பார்க்குற ஆள் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் பழக்கம் இல்லை, ஒரு 10 பேர் வந்து தங்கி அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒருத்தர் ப்ளஸ் ஒருத்தர் 2 பேர் தான், 2 பேருமே ஏசியில் தூங்கி பழக்கம் இல்லை, 2 பேருமே ஏசியில் தூங்கலை வீட்டில். அப்படின்னும்பொழுது நீங்கள் வந்து இதற்காக நீங்கள் வந்து ஒரு 10 மணி நேரம் ஏசி ஓடிருக்கு, 1.5 டன் ஏசி ஓடிருக்கு, அது ஒரு 4 யூனிட்டோ 3 யூனிட்டோ கரண்ட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து பணமாக நான் பார்க்கல, அது உங்களுடைய அஜாக்கிரதை உணவு, உங்களுடைய டேக் இட் ஈஸி அந்த மனப்பான்மை, அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மனப்பான்மை, இதை தான் நான் பார்க்குறேன். இது மிகப்பெரிய ஆபத்தானது. இது குழுவாக செயல்படும் போது அந்த குழுவையே வந்து அது சிதறடிச்சிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னேன். நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நம்ம எங்கே போனாலும் ஒரு 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 கார் அடுத்தவங்களோட காரை யூஸ் பண்ணுறோம், தயவுசெய்து பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுங்க. ஒருத்தவங்களோட பைக்கை யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுங்க. இடிச்சிட்டு எங்கேயாவது இடிச்சிட்டு தெரியாமல் நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே வண்டி கொடுத்துட்டு அப்படியே போகிறலாம் சரியில்லை. நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன், இங்கே இடிச்சிடுச்சு, சாரி, இது அன்எக்ஸ்பெக்டட், என்ன செலவோ நான் பண்ணிடுறேன். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஆள். நான் பொதுவாக வண்டி கேட்க மாட்டேன், கேட்டாங்கன்னா நான் இப்படி தான் நான் டீல் பண்ணுவேன். சிலர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், ஓகே 200 கிலோமீட்டர் போகணுமா, இது வந்து 12 கிலோமீட்டரா 10 கிலோமீட்டரா, அப்போ 20 லிட்டர் போட்டால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தப்பு. 20 லிட்டர் பெட்ரோல் போட்டலாம், டீசல் போட்டலாம், அந்த வண்டியோட தேய்மானங்கள் யார் பணம் கொடுப்பா? அப்போ போடுறோன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு கூட ஒரு 1000 ரூபா சேர்த்து போட்டு போனால் என்ன ஆகப்போகுது? அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதாவது ஒரு காதலிச்ச பெண்ணை வந்து காட்டி விட்டு போகிறது, காதலிச்ச பெண் வந்து சொல்லுவாள், மாமா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு, சரி நீ அவங்க கூட சந்தோஷமாக இருன்னு வாழ்த்தி அனுப்பக்கூடிய மனோபாவம்லாம் இவனை போன்ற ஆட்கள் தான். இது வந்து குறிப்பாக இதுபோல் கிடைக்கிற இடத்துல அந்த அட்வான்டேஜ் எடுத்து வாழக்கூடிய மனிதர்கள் வந்து பேராபத்தானவர்கள், மிகப்பெரிய ஆபத்து. நேற்று கூட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பணம்னோடனே தான் அக்கௌண்ட்டில் போட்டுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னு சொல்லிட்டு தனக்கான விஷயத்தில், அது ஆபத்தான விஷயம். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்டட். அப்போ உங்களுக்கு நான் இது மூலமாக சொல்கிறது, எந்த இடத்துலையுமே நமக்கு என்ன தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய இடமா இருந்தால் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற பழக்கத்தை அடியோடு நிறுத்திடுங்க. அது மிக தவறான பழக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடியது. அவன் எய்மை நோக்கி போகிறான்னா அந்த எய்மை இல்லாமல் ஆக்கக்கூடியது. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது கவனத்தில் எடுத்துங்க. நிறைவாக நான் இன்றைக்கி பேச வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ப்ரிப்பேர் பண்ணது. அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி என்னென்னா, திருவண்ணாமலைன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு 75-80% இந்துக்கள் வந்து போயிருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை தான். அங்கே கோவில்கள் இருந்தது, அங்கே சிவனும் இருந்தார், பெருமாள் இருந்தார். அதை இட்டித்து அது மசூதிகளாக கட்டப்பட்டு இருந்த காலங்களும் உண்டு. நம்ம மராட்டியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி அப்படின்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அது போல் நம்ம மருது சகோதரர்கள், குயிலி, நம்ம ராணி, வேலுநாச்சியார், இப்படி தான் நம்ம பேசுவோம். ஆனால் இவர்களுக்கு எந்த விதத்துலையும் சளைக்காத ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து சத்ரபதி சிவாஜி தான். அவருக்கும் திருவண்ணாமலைக்கு என்ன பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லோரும் சொல்லுவாங்க சத்ரபதி சிவாஜி வந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்தாருன்ட்டு. அவர் செஞ்சிலேருந்து அவர் போன இடமே திருவண்ணாமலை தான். அவரோட மைத்துனர் படைத்தளபதி அவர் சொல்வார், இது போல் கோயில் இருந்தது, எல்லாம் மசூதியாக இருக்குன்னொன்னே விஜயநகர பேரரசு வெடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே உடனே எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய கோயிலை கிட்டத்தட்ட 1 லட்சம் பசுக்கள் தானமாக கொடுத்து அது வந்து மறு நிர்மாணம் பண்ணது வந்து சத்ரபதி சிவாஜி தான்.
எல்லாருக்கும் தெரியாத ஒரு தகவல், எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், 99.9% நம்முடைய தமிழ் மக்களுக்கு தெரியாத ஒரு தகவல் என்னென்னா, இன்றைக்கி கிரிவலம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே போல் கார்த்திகை தீபம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கார்த்திகை தீபம், நின்று போன கார்த்திகை தீபத்தை மறுபடியும் ஏற்றி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து சத்ரபதி சிவாஜி தான். ஸோ அதனால் சிவாஜி ஏதோ மராட்டிய மன்னன் வந்து அவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவருடைய நம்முடைய பிரேயர்ஸில் சிவாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா அது போல் ஒரு ஸ்தலம் கிடையாது, அந்த அக்னி ஸ்தலம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அண்ணாமலையாருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சக்தி கிடையாது டெக்னிக்கலாக ஸ்பீக்கிங். அப்போ அன்றைக்கி நம்ம போகிறோம், அங்கே சிவன் இருக்குது, அங்கே தாயார் இருக்காங்க, உண்ணாமலை அம்மா இருக்காங்க, நம்ம கும்பிடுறோம். இந்த பத்திரகிரி அந்த கதை இந்த கதை எல்லா கதையும் ரமணர் எல்லா சுவாமிகள் சித்தர்கள்லாம் பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு மூல காரணமே இன்றைக்கி அதெல்லாம் நடந்தது நம்ம படிக்கிறதுக்கு மூல காரணமே சத்ரபதி சிவாஜி தான். அவருக்கு நம்ம என்றும் நன்றியுடன் இருப்போம். அறிவாளிகள் எப்போதுமே சத்தமாக பேச மாட்டார்கள். அறிவாளிகள் எப்போதுமே சத்தமாக பேசி தாங்கள் சொல்வதுதான் சரி என்று வாதிட மாட்டார்கள். அதுபோல் சூழ்நிலையில் வாதிடும் போதும் வாதிடப்பட போதும் அப்புறம் வந்து சத்தமாக பேசும்போதும் அவங்க சொல்கிறது நடக்கலைன்னா நிறைய பெண்கள் அழுவார்கள். அதுபோல் அழமாட்டார்கள். அறிவாளிகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏன்னா இதுக்கு சம்மந்தம் இல்லாத செய்தி, ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் வந்து கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் உள்ளவர். ரெண்டாவது வந்து வீசிங்க்காக கிடையாது, ஏசி வந்து அவருக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுவார். அவர் எப்போதுமே அந்த இயற்கையோடு இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆள். இப்போ ஊட்டிலாம் போனால் எப்படி நம்ம ஜன்னலை திறந்து விட்டு போகிறோம், கொடைக்கானல் போனால் ஜன்னலை திறந்து விட்டு போகிறோம் அந்த ப்ரீஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதே போல் இவரோட விஷயத்தில் வந்து என் நண்பர் விஷயத்தில் அவர் அது போல் அந்த ஏரை சுவாசிக்க நினைக்கக்கூடிய ஆள். என்ன வெயில் இருந்தாலும் அது அவருக்கு அது குணாதிசயம். நல்ல வண்டிகள் தான் வச்சுருக்காரு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய டிரைவர் பார்த்திங்கன்னா அவர் இறங்கி போட்டோன்னா அவன் ஏசி போட்டு உட்காந்துருப்பான். அந்த எவெல்லாம் எந்த டிரைவர்லாம் வந்து ஓனர் போனதுக்கப்புறம் ஏசி போட்டு உட்காரானோ படுக்கிறானோ அவனை திருட்டு பயல்கள், அயோக்கிய பயல்கள். அதுக்கு பெட்ரோலோ டீசலோ கன்சியூம் ஆகும். ரெண்டாவது அது நம்மளுடைய கார் கிடையாது. நம்மளுடைய காசு சம்பளம் எது கொடுக்குறாங்கன்னா அந்த காரை ஓட்டுவதுக்கு தான். அந்த காரை ஓட்டுறதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு அந்த காரில் படுத்து தூங்குவதற்கான வசதிகளை நாம் எடுத்துக்கொள்வது, ஏசி போட்டு தூங்குவது, காலை தூக்கி டேஷ்போர்டில் வச்சு தூங்குவது மிக தவறான பழக்கம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க ரூமில் ஹோட்டலில் ரூம் போட்டு ஓனர்ஸ்லாம் தங்கினா கூட அந்த டிரைவருக்கு ரூம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அது போன்ற இடத்துல வந்து அது போல் இடத்துல டிரைவர்கள் இப்படி பண்ணால் கூட ஓகே. ஒரு திடீர்னு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போவாங்க, ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, ஒரு இடம் பார்க்க ஏதோ ஒரு இடத்துக்கு அங்கே போகும்போது அந்த போல இடத்துல டிரைவர் ஏசி போட்டு உட்காந்துருக்காங்கன்னா அவன் ஆபத்தானவன், அந்த ஓனர் அதை விட ஆபத்தானவன். அப்போ ஏன் ஆபத்தானவன்? இப்போ உன் ஃப்ரெண்டு ஆபத்தானவனா? ஆமாம், இவனை தட்டி கேட்கக்கூட முடியாத அளவுக்கு திராணியற்றவனாக இருக்கானா அவன் ஒரு யூஸ்லெஸ் தானே, அவர் முட்டாள் தானே. அந்த முட்டாள் கூட அந்த யூஸ்லெஸ் கூட நம்ம பழகி என்ன, அவன் ஒரு என்ன சொல்ல பச்சோந்தி தான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற ஒரு பழக்க வழக்கத்தை உடையவனாக தான் நம்ம இருப்பான்றது நான் அதன் பிறகு கண்டிச்சிட்டேன். நல்ல நண்பர், நல்ல மணி, என்னெல்லாம் எதுவும் ஏமாத்தலை. பட் ஃபேக்ட் என்னென்னா இது போன்ற விஷயங்கள் பார்க்கும்போது அந்த நண்பர் வந்து எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய மைனஸ்னால் அவர் சத்தமாக பேசக்கூடியவர், உறக்க பேசுவார், நான் சொல்கிறதான் சரின்னு ஆர்கியூ பண்ணக்கூடியவர், நல்ல மனிதர். அப்போ அவருக்கு வந்து அந்த இடத்துல அது போல் பேசுறதுனால அவர் அறிவாளியாக பார்க்கப்படலை, அவர் முட்டாளாக ஆக்கப்பட்டார், இன்னொரு முட்டாளால். அப்போ ரெண்டு முட்டாள் சேரும்போது அங்கே எங்கே அறிவுக்கு எங்கே இடம் இருக்குது. ஸோ கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, பொதுவாக கஷ்டமான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன அறிவாளிகள்கிட்ட அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே பதில் சொல்ல மாட்டாங்க, யோசித்து நல்ல நேரம் எடுத்து தான் பதில் சொல்லுவாங்க. இது அறிவாளிக்கான மிக முக்கியமான குணாதிசயம். ரெண்டாவதுனா, இப்போ நீங்கள் அறிவாளிகிட்ட போய் நீ தப்பு அப்படின்னு சொன்னால் தே வில் அக்செப்ட் இட், உடனே தே வில் அக்செப்ட் இட். அதை நான் பண்ணது தப்பு தான், அதுலேருந்து என்ன லெசன் எடுத்துக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை கற்றுப்பாங்க. அவங்க வந்து அந்த தப்பை உணர்ந்ததுக்கு பிறகு அவங்க செய்தது சரி என்று வாதங்களை தேடிக்கொண்டிருக்க மாட்டார்கள். மூன்றாவது, தேவையில்லாத சண்டையில் ஜெயிக்க ஆசைப்பட மாட்டார்கள். இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு ரியல் எஸ்டேட் லேண்ட் வாங்குகிற விஷயத்தில் நான் கடுமையாக ஏமாற்றப்பட்டேன்.
ஒரு ஒரு 10 நாள் பைத்தியக்காரன் மாதிரி வந்து எனக்கு கோபம் இருந்தது. ஒரு முறை ஏமாற்றப்பட்டேன், 2வது முறை ஏமாற்றப்பட்டேன், 3வது முறை ஏமாற்றப்பட்டேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், தப்பை நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம முட்டாளாக இருந்துட்டோம். பணம் கொடுத்து வாங்கும்போது நாம தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்போ ஏமாத்தின போய் நம்ம தப்புன்னு சொல்கிறோமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்போது அந்த இடத்துல 4வது முறை ஏமாற்ற எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நான் 4வது முறை ஏமாந்துருந்தேன் அப்படின்னா என்னை விட ஸ்டூபிட் எவனும் இருக்க முடியாது. நான் வந்து 4வது முறை ஏமாற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னா அப்போது நான் என்னோடய விஷயத்தை மறந்துட்டேன். அந்த 3 விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா 4வது வாய்ப்பு எனக்கு உருவாக்கியிருக்காது. ஆனால் 4வது வாய்ப்பை நான் நிராகரிச்சிட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் நான் வந்து சண்டையே போட்டுட்டு இருந்தேன்னா அந்த 4வது வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். 2வது முகத்தை பார்த்தா முகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாகிருக்கும். ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாருக்குமே உள்ள பெரிய தவறு வந்து தேவையில்லாத வந்து சண்டையில் வந்து நம்ம ஜெயிக்க ஆசைப்படுவோம் எல்லாருமே. அது வேண்டாம் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. அப்புறம் ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பேசுகிறோடைய வார்த்தையை மட்டும் கவனிக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிற வாசங்களை கவனிக்க மாட்டாங்க. அதோடு சேர்த்து அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, கண்ணு கீழே பார்க்குறாங்களா, மேலே பார்க்குறாங்க, சைடில் பார்க்குறாங்களா, கை என்ன பண்ணுது, காலை ஆட்டிகிட்ருக்கானா, எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்களா அறிவாளிகள். ஸோ நீங்கள் அறிவாளியாக மாறணும்னா இது இப்படி மாற்றிங்க, உங்கள் ஸ்டாண்டை மாற்றிங்க. சின்ன சின்ன விஷயத்தில் ஜெயிக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுக்காதீங்க. அவன் பேசும்போது அவனோட பாடி லாங்குவேஜும் பாருங்கன்றது அதோட செய்தி. 5வது வந்து மற்றவங்களுக்காக இல்லைனா கூட தன்னுடைய சொந்த மன அமைதிக்காக மன்னிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் மன்னிச்சுட்டு அவங்க பாட்டு நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் கிரட்ஜ் வன்மத்தோடு வாழாமல் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மன்னிச்சு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். பெரிய வந்து கூட்டத்தை வந்து பெரிய கூட்டத்தோடு எல்லாருமே இருந்தாலும், பெரும்பான்மையோடு இருந்தாலும், யார் 2 அல்லது 3 பேரோ நம்பிக்கையான ஆட்களோ அவங்க கூட மட்டும்தான் அந்த 2-3 பேர் கூட தான் வந்து உண்மையான நெருக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அது அறிவாளருடைய மிகப்பெரிய குணாதிசமாக நான் பார்க்குறேன். நிறைவாக தனிமை அந்த அமைதி தான் அவங்களோட பெரிய விருப்ப தேர்வாக இருக்கும். அதாவது வந்து அறிவு வந்து எல்லாம் தெரிந்து கொள்வதில்லை, வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பது புரிந்து கொள்வது தான். இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து தங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வார்கள். ஸோ நீங்கள் அறிவாளியாக இருக்கணும்னா நான் சொன்ன விஷயத்த ரிவர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு A to Z போயிட்டுருப்பீங்க, உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வரல. இப்போ நான் சொன்ன மாதிரி Z to A ஆன்சர்லேருந்து கொஸ்டினுக்கு போங்க. நீங்கள் பெரிய இன்டெலிஜென்ட் நாலேஜ் பூல் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தால் தூக்கி கொண்டாடப்படுவீர்கள். அதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சமே உருவாக்கி கொடுக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பரமேஸ்வரன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மன் மனமாத நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.